இப்போ வந்து நிகழ்த்தகவுல சம் பார்க்கலாம். நமக்கு வந்து P of Aனா என்னன்னு தெரியும், ப்ராபபிலிட்டின்னு தெரியும். அந்த ப்ராபபிலிட்டி P of Aக்கு வந்து ஃபார்முலா என்னது, N of A divided by N of S. அதாவது தேவையான விளைவுகளின் எண்ணிக்கை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு 2 சினாரியோ பார்க்கலாம். ஒரு வாரத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு வாரத்தில் மொத்தம் எத்தனை நாளுங்க? 7 நாள். அப்போ N of S மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை எத்தனை? 7. அப்போ ஒரு வாரத்தில் மொத்தம் 7 நாள், அதில் 2 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி உறுதியற்ற நிகழ்தகவு எத்தனைங்க? 0 தான். அதே மாதிரி உறுதியானது அப்படின்னா ஒரு காயின் இருக்குது அப்படின்னா ஒரு நாணயம், ஒரு தலை அல்லது ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னா ஆஃபா. ஒரு தலை கிடைக்கிறதுக்கு என்னங்க? ஆஃப். அதாவது ஒரு தலை, ஒரு நாணயம்னா 2 இருக்கும். அப்போ N of S வந்து 2. அப்போ ஒரு தலை மட்டும் கிடைக்கணும்னா எனக்கு 1/2. இப்போ எனக்கு ஒரு பூ, ஒரு தலை அல்லது ஒரு பூ அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? ஆன்சர் 1. ஒரு பூ கிடைக்கிறதுக்கு 1/2. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1. அதாவது இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு உறுதியான நிகழ்தகவுக்கு 1. அது வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு பேசிக். ஒரு உறுதியற்ற நிகழ்தகவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நல்லா மனசில் பதிச்சுக்கிங்க. இது வந்து வரப்போகிற சம்ஸ் பார்க்குறதுக்கு இதுதான் பேஸ்மெண்ட்.